நடிகர் ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்யறது குறித்து முதல் முறையா வெளிப்படையா பேசியிருக்காரு. ஜெயம் ரவி அடுத்தடுத்து பல படங்கள் நடித்து வரும் நிலையில திரையுலகில் எந்தவித சர்ச்சையிலுமே சிக்காத நடிகராகவும் வலம் வந்தாரு. ஆனா கடந்த சில நாட்களாவே அவருடைய திருமண வாழ்க்கை குறித்தான விஷயங்கள் ரசிகர் மத்தியில பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்ய முடிவு செய்துள்ளதா ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட, ஆனா ஜெயம் ரவியுடைய அறிக்கைக்கு ஆர்த்தியோ அது பற்றி தனக்கு ஏதும் தெரியாதுன்னு சமீபத்துல ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களும் எங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையோ மனவேதனையோ அடைஞ்சிருக்கேன். இது முழுக்க முழுக்க என்னுடைய கவனத்துக்கு வராமலும் என்னுடைய ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னுடைய கணவர்கிட்ட மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்கணும்னு நான் சமீப காலமா பலவித முயற்சி செய்தேன். ஆனா அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தன்னிடம் சம்மதம் கேட்காமலே விவாகரத்து முடிவு எடுத்துள்ளதா அவருடைய மனைவி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டது ரசிகர்கள் மத்தியில பெரும் குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தினுச்சு. இந்நிலையில தன்னுடைய விவாகரத்து முடிவுக்கான காரணம் குறித்து ஜெயம் ரவியே ஓபனா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விவாகரத்து குறித்து என்னுடைய மனைவி ஆர்த்தி கூறிய கருத்து என்பது தவறானது. அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கல. சோசியல் மீடியால அறிவிப்பை வெளியேறதுக்கு முன்னாடியே 2 முறை ஆர்த்திக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறமா தான் முறைப்படி மீடியாவில் இந்த தகவலை வெளியிட்டேன். எந்த முடிவு எடுத்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் என்னுடைய பெற்றோர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலும் என்னுடைய 2 மகன்கள்ல முதல் மகன் கொஞ்சம் வளர்ந்து விட்டதால ஏற்கனவே விவாகரத்து குறித்து அவங்க கிட்ட பேசிட்டேன். ஆனா அவங்களுக்கு நான் ஆர்த்தியை பிரியறதுல விருப்பமே இல்லை. இருந்தாலும் சூழல் காரணமா தான் ஆர்த்தியை பிரிய முடிவு செஞ்சேன். அதே மாதிரி என்னுடைய மகன்களை நான் என்னைக்குமே கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையாது. சமீபத்துல கூட என்னுடைய மகனுடைய பிறந்தநாளை குடும்பத்துடன் சேர்ந்தே கொண்டாடினோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இனிமேல் நீதிமன்றம் பார்த்துக்கும். அப்போ இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும்னு ஒரே போடா போட்டிருக்காரு ஜெயம் ரவி. மேலும் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.